நமச்சிவாய வாழ்க. நேற்று ஆன்மா தன்னிலை குறித்து வருத்தப்படுவது பற்றிய பதிவை 111ஆவதாக திருமுறை வழியிலே சைவ சித்தாந்தம் அறிவோம் அதிலே பேசியிருந்தோம். ஏனெனில் தன்னை உணர்ந்தால்தான் இறைவனை அடைய முடியும். தன்னை மறக்க வேண்டும். தன்னை மறக்க வேண்டும் என்பது தன்னிடத்தில் உள்ள தீய குணங்களை எல்லாம் மறக்க வேண்டும், குறைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மனம் திருந்தி புதிய வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்பதற்காகவே நேற்றைய சிந்தனை. சரி, உயிர்களாகிய நாம் எப்பொழுது இறைவனை அடைய முடியும்? அதற்கு என்ன செய்ய வேண்டும்? திருமுறை படித்தல், பஞ்சாட்சரம் கோருதல், திருவேட ஒழிதல், தலையாத்திரை சொல்லுதல், உழவாரப்பணி இவையெல்லாம் சரியைகள், சாதாரண நிலையிலே முதல் படிநிலை. ஆனால் இதை அடைவதற்கு அந்த செயல் ஈடுபட எத்தனை பேர் உழவாரப்பணி செய்கிறோம்? இலவசமாக உணவு உறையில் தரவில்லை, இடம் உறங்குமிடம் 3 நாட்களுக்கு அன்னம் இலவசமாக உணவு அளிக்கப்படும் என்றால்தான் உழவாரப்பணிக்கு செல்லும் அளவுதான் இன்றைய உழவாரம் இருக்கிறது. இதெல்லாம் புறக்கிரியைகள். இதற்கு நல்லது கெட்டது பாவ புண்ணியம் உண்டு. ஆனால் ஆன்மா இங்கே அன்னையின் வயிற்றிலே இருக்கும் பொழுது நினைக்குமா, இறைவா நான் ஏனெனில் நம் தாயின் வயிற்றிலே ஒரு 9வது மாதம் 8வது மாதம் ஆகும் பொழுது மூளை வளர்ச்சி பெற்று அந்த பூர்வ ஜென்ம நினைவுகள் நம்ம மனதிலே ஓடிக்கொண்டிருக்கும். அதற்கு நிறைய ஆதாரங்கள் உண்டு. ஒருமையில் தான் கற்ற கல்வி எளிமைக்கும் ஏமாப்புடை. ஒரு பிறவியில் நாம் கற்ற கல்வி பல பிறவிகளிலும் தொடர்ந்து வரும் என்பது முதுமொழி. அவ்வழியிலே அது மட்டுமல்ல, நாம் சில ஊருக்கு அன்றுதான் புதிதாக சென்றிருப்போம். ஆனால் அந்த ஊர் நமக்கு பழக்கப்பட்டதாகவும் அங்குள்ள சில ஆட்கள் நமக்கு தெரிந்தது போலவும் தோன்றும். ஆனால் அவர் யார் என்ன என்று நம்மால் அறுதியிட்டு கூற முடியாது. ஆக இங்கே நம்முடைய திருக்கச்சியேகம்பும் தேவாரத்திலே வரும் கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளமும் நானும் கடந்து அளந்து எய்த்து ஒழிந்தேன். திருவொற்றியூரா, திருவாளவாயா, திருவாரூரா ஒற்று பற்றிலாமையும் கண்டு இறங்காய் கச்சி ஏகம்பனியே என்று அந்த பாடல். திருக்கச்சி ஏகம்பத்திலே காஞ்சிபுரத்தில் எழுந்தருளிருக்கும் ஏகம்பர நாதனே, திருவொற்றியூர் உறைபவனே, திரு ஆளவாயா திருவூரில் உறைபவனே, உன்னுடைய பாதம் காண்பதற்கு உன் திருவடிகளையே நினைந்து நினைந்து தாயாரது கருப்பையில் நான் உருவடைந்த காலம் தொட்டு என் உள்ளம் உருகிற்று. எனது மனம் அன்பினால் உருகி கரைந்தது. நானும் கிடந்து அழந்து எய்த்து ஒழிந்தேன். உயிராகி நான் கருப்பையில் கிடந்து துன்புற்ற நிலையிலும் உன்னை பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தேன். ஆனால் இந்த பூமியிலே பிறந்த பிறகு இந்த உலக மாயையாகிய கண்முன் தெரியும் அனைத்தையும் நிஜமென்று நம்பி என் கண்ணில் புலப்படாத தங்களை நான் கற்பனையிலும் நினையவில்லை. ஆகவே எனக்கு உன் அருளை தர வேண்டும் என்று பேசுகிறார். இதை விஷ்ணு புராணம் என்று ஒரு நூல், அதிலே பிறவி பற்றி பேசுவார். அப்புறம் ஆஃப்டர் தி டெத் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப், மதுரை ஆதீனம் 291 நூல் மற்றும் கடப்பா சுவாமிகளுடைய ஜீவ பிரம்மைக்க வேதாந்த ரகசியம் ஆகிய நூல்களிலே ஒரு செய்தி படித்தேன். ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து கீழே விழும் பொழுது 3 முறை கத்தி அடங்கிவிடும். அது நீங்கள் மருத்துவ ரீதியாக குழந்தை பேர் நடைபெறும் இடத்திற்கு சென்றால் கவனித்தீர்கள் என்றால் தெரியும். குழந்தை கீழே விழா தாய் வீட்டிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டதும் இங்கான்னு 3 தடவை கத்தும். இங்கான்னு கத்தும். அது ஒரு மழலையில்
அது தெளிவாக அந்த இங்காங்கிற வார்த்தை, இங்கா பிறந்து விட்டேன், இங்கா பிறந்து விட்டேன், இங்கா பிறந்து விட்டேன் என்ற ஓசை. அந்த அதிர்ச்சியில் குழந்தை அமைதியாயிடும். சில குழந்தைங்க அப்படியே செத்துரும். உடனே மருத்துவ வச்சு இந்த குழந்தை இறக்கக்கூடாது, முதுகில் அங்கே இங்கே தட்டி கிள்ளி ஏதோ ஒன்று பண்ணி அந்த உயிரை தக்க வச்சிருவாங்க அந்த உடம்புல. அதுக்கு பிறகு அது குவாக்குவான்னு கத்தும். இதை நாங்கள் மேட்டூரிலே குடியிருந்த வீட்டுக்காரில் பிரேமாவதி என்ற ஒரு மருத்துவர் இருந்தார், பிரசவம் பார்ப்பவர். அங்கே யாராவது பெண்கள் வயிற்று வழியில் கத்த ஆரம்பித்து விட்டால் நாங்கள் ஜன்னல் அருகிலிருந்து கவனிக்க ஆரம்பித்து விடுவோம், இந்த குழந்தை எப்படி கத்துகிறது என்று. கிட்டத்தட்ட ஒரு 100 குழந்தைகள் பக்கம் பிறந்தது குழந்தைகள் அப்படி தான் கத்துச்சு. என்னடா இப்படி நிற்குதுன்னா அதுக்கு கடப்பா சுவாமிகளும் விஷ்ணு புராணமும் ஆஃப்டர் தி டெத் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் ஒரு செய்தி என்னென்னா, அந்த குழந்தைக்கு கொஞ்ச நேரம் ஐயோ இங்கே பிறந்துட்டுமேங்கிற உணர்வு இருக்குமா. அந்த உணர்வு வந்த உடனே மகாவிஷ்ணு வந்து ஒரு விஷ்ணு மாயங்கிற திரை இழுத்துருவாங்க. இதுதான் எதுக்கு இருக்கிற ஒன்றுமே அந்த குழந்தைக்கு தெரியாது. மருத்துவ ரீதியாக குழந்தை பிறந்து ஒரு 6 மாத காலத்திற்கு அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக அவுட்லைன் மட்டும்தான் தெரியுங்கிறாங்க. என்ன ஏதோ ஒரு நிழல் தெரியுமே தவிர அந்த உருவம் அதெல்லாம் தெரியாது. அதை முதலில் யார் எடுக்கிறார்களோ அவர்களுடைய உடல் சூட்டை வந்து அது கணித்து கொண்டு இது நமக்கு வேண்டியவர் வேண்டாதவர், இந்த ஆள் புதுசு அப்படிங்கிற உணர்வை பெறும். அதனால தான் குழந்தைகள் வந்து புதுசாக யாராவது எடுத்தால் பச்சை குழந்தைங்களாம் கத்த ஆரம்பிச்சோம். ஒரு வருடம் வரைக்கும், ஒரு 6 மாத காலத்துக்கு ஒரு 2-3 பேரை தவிர யார்கிட்ட இந்த குழந்தைங்க போகவே போகாது. என்ன ஆக இங்கே இருப்பது பூரா அதுக்கு பிறகு அந்த குழந்தையுடைய 5 புலன்களும் வேலை செய்ய செய்ய பொறிகள் வையப்பட்டு இருக்கும் மனிதர்களோடு சகஜமாக தன்னை பழகி கொண்டு அது சாதாரண வாழ்க்கைக்கு வந்துவிடும். ஆக இங்கே நான் இந்த பூமியிலே பிறந்து இப்படி வாழ்கிறோம் என்பதுதான் நிஜம். என்ன மனம் எங்கு போகிறதோ அங்கெல்லாம் போகும். தமிழிலே ஒரு முதுமொழி ஔவையார் உண்டு, மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். ஆனால் இன்று வாழும் எல்லோரும் பெரும்பாலும் மனம் போகும் வழியை தான் செல்கிறோம். கண் எதை பார்க்கிறதோ அதை மனது விரும்புகிறது, இஎம்ஐயில் வாங்குகிறோம். காது எதை கேட்கிறதோ அதையும் இஎம்ஐயில் வாங்குகிறோம். பெரும்பாலும் கையில் காசு கொடுத்து வாங்குறவங்க அரிது. அதுக்கடுத்து பார்த்தீங்களா, வாய் எதை சுவைக்க ஆசைப்படுதோ அது வந்து எவ்வளோ நாளும் ஜொமேட்டோ இதில் சொல்லி வாங்கி சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறோம். மூக்கு எதைன்னு வருதோ அந்த வாசனைகளை தான் நிறைய கையில் சுவிட்சில் தட்டினாவே, செல்ஃபோனில் தட்டினாவே பொருள் வந்துடும். இப்படி இந்த 5 புலன் வயப்பட்டு நாம் இப்படி கிடக்கிறோம். இதிலிருந்து வெளியேற என்ன வழி? எந்த ஒரு சிக்கல் இருந்தாலும் இந்த உலகத்திலே அந்த சிக்கலிருந்து வெளிவருவதற்கு சில வழிகள் உண்டு. அதற்கு என்ன நிகழ வேண்டும் என்றால், இந்த 5 புலன் வழி செல்லும் நம்மை உணர்த்தி தெளிவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆசான் வேண்டும் இல்லையா? உணவு சம்பாதிக்க பள்ளிக்கூடங்களிலே கற்றுத்தரும் பாடம் எவ்வாறு நம் உடல் வளர்க்க பயன்படுகிறதோ அதுபோல உயிர் வளர்க்க சில வழிமுறைகளை எல்லாம் தரக்கூடிய யாரோ ஒருவர் இருப்பார் அல்லவா? அவர்கள் யார் என்று தெளிந்து அவரை சேர வேண்டும். இங்கே அப்படி யார் இருக்கிறார்கள் என்றால், ஒரு அருமையான தேவாரம். பந்தித்த அவ்வினை பற்ற பிறவிப்படுகிற பரப்பு தவிர்ப்பானை சந்தித்த திரளார் பணிபூட்டி தவத்தை ஈட்டிய தம் அடியார்க்கு சிந்தித்தற்கு எளிதாய் திருப்பாதம் சிவலோகம் திறந்து ஏற்ற வல்லானை வந்திப்பாதம் மனத்துலானை வழிவளம் தனில் வந்து கண்டேனே என்று அந்த தேவாரம். என்ன இறைவனை பற்றி முழுதாக உணர்ந்து மனித வடிவில் இருந்தாலும் தனக்கும் இறைவனுக்கும் உள்ள குணங்களின் ஒற்றுமையை உணர்ந்து கொண்டு அவருடைய
சேவை, அந்த இறை திருமேனி அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட முயற்சிப்பதோடு அங்கே சிறந்த தொண்டுகள் செய்து வாழக்கூடிய தன்மையை இந்த ஆன்மா பெறும். ஆக இறைவனுடைய ஒரு ஆலயத்திற்கு சென்றால் நான் போய் பரிவட்டம் கட்டுவது பக்தி கிடையாது, அது படோடம். ஒரு ஆலயத்திற்கு செல்கிறோம், அங்கே முள் முளைத்திருக்கிறது, கல்கள் செறிந்திருக்கின்றன, குப்பை இருக்கிறது என்றால் போய் கூட்டி சுத்தம் செய்து விளக்கெரியவள் என விளக்கு வாங்க எரிக்க உதவி செய்து, இப்படி எவ்வளவோ விதமான தொண்டுகளை செய்ய நமக்கு எண்ணம் உண்டாகிறது அல்லவா? அந்த எண்ணம் உண்டாகிய பிறகே நாம் ஆன்மீகத்திற்குள் உண்மையாக நுழைகிறோம். இறைவனை பற்றிய ஞானம் வந்து அந்த ஞானத்தினால் சரியை, அதாவது 4 வழி இருக்கிறதுல சரியை, கிரியை, யோகம், ஞானம், அதிலே சரியையில் ஞானம் என்ற நிலை வரும். கடந்து ஞானத்தில் சரி நிலையில் இருக்கிறவர்களுக்கு தன்னை பற்றி அறியக்கூடிய திறனை தந்து அவர்களுக்கு ஞான நூல்கள் மூலமாக பல்வேறு இடர்களை கடைந்து இறைவன் வைப்பார் என்பது நம்முடைய திருவாசகத்திலே பேசப்படும் ஒரு அற்புதமான வார்த்தை. என்ன அப்படி என்ன திருவாசகம் பேசுகிறது? திருவாசகம் நாங்கள் ஆண்டு முழுதும் படிக்கின்றோம் இல்லையா? அங்கே நமக்கு என்ன ஆலோசனை இருக்கிறது? என்ன கூறுகிறார் மாணிக்க வாசகர்? அப்படியே யாத்திரை பற்றிலே உள்ளே நுழைந்தால் நாமெல்லாம் திருவேடம் தாங்கிக் கொண்டு ஆலயத்தில் சென்று பொன் பெற்ற பதிகம், பொருள் பெற்ற பதிகம், அது பெற்ற பதிகம், இது பெற்ற பதிகம் எல்லாம் பாடி திருவண்ணாமலைக்கு கோடிக்கணக்கில் மக்கள் போகிறாங்கன்னா எத்தனை பேர் ஞானிகளாக போகிறார்கள்? அருகில் சிலர் இருக்கலாம், மற்ற எல்லோரும் என்ன செய்கிறார்கள்? பொன்னும் பொருளும்காக திருவண்ணாமலை சுற்றினால் வாழ்வில் துன்பம் நேரும் என்பதற்காக சுற்றுகிறார் தவிர இறைவன் அடைவதற்காகவா என்றால் அந்த கேள்விக்கான விடை அண்ணாமலையாருக்கு மட்டும்தான் தெரியும். நாம் திருவேடம் ஏன் அணிய வேண்டும்? அந்த திருவேடம் அணிந்தால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? திருவேடம் அணிவதற்கு முன்பு ஆலயத்தில் நம்ம யாரும் கண்டுகொண்டதே கிடையாது. அதை அணிந்த பின் ஏன் எல்லோரும் நம்மளை அடியார் என்ற பதத்திலோ, தொண்டர் என்ற பதத்திலோ, பக்தன் என்ற வார்த்தையினாலும் மதித்து வணங்குகிறார்கள். அப்படி நாம் பிறரால் மதிக்கப்படும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? இதையெல்லாம் யாத்திரை பத்து கூறுகிறது. என்ன முதல் பாடலிலே பேசுவார். பூவார் சென்னி மன்னன் எம் புயங்கப் பெருமான் சிறியோமை ஓவாது உள்ளம் கலந்து உணர்வாய் உருக்கும் வெள்ளக் கருணையினால் ஆவாய் எண்ணப்பட்டு அன்பாய் ஆட்பட்டீர் வந்து ஒருப்பினுவின். அன்பர்களே, தலையிலே மலர் சூடிய மன்னனும் என்னுடைய இதயத்தில் இருப்பவனாகிய நம்முடைய இதயத்தில் இருப்பவனுமாகிய பெருமான் சிறியோமை. நாம் இவரை பற்றி நினைவற்று வாழ்வியல் முழுக்க திருவேடம் திருநீர் அணிந்து ருத்ராட்சம் அணிந்து எது செய்தாலும் நாம் போய் ஆடிய பாடி அசந்து போய் அப்புறம் அதை பொருள் மாயைக்கு போய் முன்பெல்லாம் கைலை வாத்தியம் அன்பினால் வாசித்தார்கள். இன்று எல்லாம் காசு. அன்னைக்கு சிதம்பரத்தில் ஒரு கைலை வாத்திய குழு கறி சாப்பிட்டு நல்ல கட்டிங் போட்டுட்டு கைலை வாத்தியம் அப்படியே வேர்க்க விறுவிறுக்க வாசிக்குது. கண்ணு முன்னால் பார்த்து என்ன இதற்கா நீங்கள் ஆட்பட்டீர்கள், திருவேடம் தாங்கினீர்கள்? அதற்கல்ல. மணிவாசகம் பேசுகிறது. ஓவாது உள்ளம் கலந்து சதா சர்வகாலம் இறைவா என் துன்பம் எப்பொழுதும் தீரும் தீரும், இறைவா என் துன்பம் எப்பொழுது தீரும், என் வறுமை எப்பொழுது தீரும் என்று சதா அவரிடத்து நாம் உள்ளத்தால் முறையிட்டதால் அந்த உள்ளத்திலே இருந்து நமக்கு அவரை பற்றிய உணர்வை தந்து, ஒரு வெள்ளம் என்பது நம்மால் அடக்க முடியாமல் வரக்கூடிய பெரு நீர்த்திரளுக்கு வெள்ளம்னு பேர்.
காவிரியில் வெள்ளம் பெருக்கெடுத்தோடியது. தினம்தான் தண்ணீர் போகுது. அது போகிறது பெருக்கெடுத்துன்னா அது பாட்டுக்கு வந்து கிடைக்கிறதெல்லாம் அள்ளிக்கிட்டு போயிடும். அதுபோல அவர் பற்றிய நம்முடைய நமக்குள் இறைவன்பால் உண்டான உணர்வு வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓட வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? வெள்ளம் நம்மை அழித்து செல்ல வேண்டும். இறைவன் கருணையாகிய வெள்ளத்தினால், ஐயோ இது தினம் திருநீர்லாம் வச்சுட்டு இப்படி டங்கு டங்குன்னு ஆடிட்டு இருக்கே, இது ஊது ஊதுன்னு சங்கு ஊதிக்கிட்டு இருக்கே, உணர்வு இல்லாமல் எனக்காக ஊதுகிறதை தவிர்த்து வேறு என்னை காண வேண்டும் என்ற ஆர்வம், இதனுடைய அந்தராத்மியை காண வேண்டும் என்ற எண்ணம் தடைய அவருக்குள் உய்ய இமைப்பொழுது நாம் நீங்காமல் எல்லோர் உள்ளத்திலும் நிறைந்திருக்கிறோம். நம்மை தரிசித்து பிறவானிடை பெற வேண்டுமே அந்த எண்ணம் இல்லாமல் இதெல்லாம் புறவேடத்திற்கும் புறத்திலே காட்சிக்கு மயங்கி அந்த வேடத்தை தான் அணிந்து ஆடுகிறதே என்று இறைவன் யோசித்து அன்பாக, ஆவாய் வா, இங்கே வா, எப்படியோ வா, கைலை வாத்தியா வாசிவா, சங்கூதவா, கொம்பூதவா, எதுக்கோ வா, இங்கே வா என்று இறைவன் அன்பா கூப்பிடுறார். வந்துட்டோமா? வந்துட்டு என்ன பண்ணணும்? வந்து ஒருப்படுமின் எல்லோரும் ஒற்றுமையா இருப்போம். ஏன் ஒற்றுமையா இருக்கணும்? இவர் சொக்கருக்கு கீழ்ப்பட்டமானவர், இவர் கைலாசத்துக்கு அடிமைப்பட்ட மாணவர், இவர் சொக்கரையாவுடைய மாணவர், இவர் அவருடைய மாணவர், இவர் இவருடைய மாணவர். இப்படி உங்களுக்குள் 1000 பாகுபாடு. நமக்கு என்ன? ஒவ்வொரு ஆசானுக்கு பக்குவம் கிடையாது. ஒவ்வொரு ஆசானும் தன்னுடைய சீர்னை அடையாளம் காண எங்கள் ஊரிலே ஒவ்வொரு பட்டியிலும் ஆட்டுக்கு ஒரு விதமான மணி கழுத்திலே அணிவிப்பார்கள். இதில் ஒரு கண்டமணி கட்டினவன் ஒரு குருவுடைய சீடன், 2 கண்டமணி கட்டினவன் ஒரு குருவுடைய சீடன், 2 கண்டமணிக்கு நடுவில் ஒரு டாலர் கட்டினவன் அவர் ஒரு குருவுடைய சீடன். அப்புறம் நடுவில் ஒரு நாயகமணி கட்டி சுற்றி இந்த ஆட்டுக்குட்டிக்கு சலங்கை மணி பெல்லு கட்டிட்டு சுற்றியும் சலங்கை கட்டுவாங்க. அது மாதிரி போட்டவன் ஒரு குருவுடைய மாணவர். ஏன் இப்படி ஒற்றுமை இல்லாமல்? கண்டமணி என்பது ஒரு வார்த்தை தானே. இவன் சிவத்தை கண்டான் என்று பிறர் உணர்வதற்காக நமக்கு கண்டத்தில் அணிவிக்கப்படுவதால் அதற்கு கண்டமணின்னு பேர். அந்த கண்டமணி என்பது ஏன் இப்படி ஆட்டுக்குட்டிக்கு சலங்கை கட்டியது போல் ஆளாளுக்கு ஒரு விதமாக கட்டி கொண்டிருக்கிறீர்கள்? ருத்ராட்ச மணிவிலேயே உங்களுக்குள் ஒற்றுமை இல்லையே. இந்த திருநீர் அணியறதுல 16 இடங்கள், அதுலேயே ஒவ்வொரு குரும் ஒவ்வொரு இடத்த மாத்துறார். ஏன்னா அவருடைய மாணவர்னு அவர் அடையாளம் காண. ஏன் இப்படி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறீர்கள்? ஒருப்படுமின் கோபம் காலம் வந்தது. எங்க புலன்வயப்படவா என்ன? என் குரு பெரியவன் உன் குரு பெரியவன் என்று சீடர்கள் அடித்துக் கொள்ளும் பொழுது இறைவன் நகைத்து கொண்டு ஒரு உரம் இருப்பார். அதற்காக அல்ல. நான் உங்களை எதற்கு அழைக்கின்றேன் தெரியுமா என்ற மணிவாசகர் அடுத்து கூறுவார். புகவே வேண்டா புலன்களில் நீர். இந்த 5 புலன்கள் சம்பந்தமாக கண்ணால் காண்பதும், காதால் கேட்பதும், மூக்கால் நுகர்வதும், உடலால் செய்வதும் மெய்யென்று எண்ணி உங்களை வீழ்த்தக்கூடிய செயல்கள், பொன் பொருள் போகம் புகழ் என்பதை நாடினால் நீங்கள் எதையுமே அடைய முடியாது. வேண்டேன் புகழ்னார். வாசம் படிக்கிறோம். வேண்டேன் புகழ், வேண்டேன் பொருள். பொருள்னா என்ன? நம் உழைப்பால் வந்த பொருள் கிடையாது, பிறர் உழைப்பிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அன்பளிப்பு. புகழ் என்பது பிறர் தந்து வருவது. ஆக பிறர் தரக்கூடிய எதையும் பெற்றுக்கொண்டால் புலன்களில் மயங்கி விடுவோம். ஆகவே புகவே வேண்டா புலன்களில் நீர். புயங்க பெருமான் பூங்கடல்கள் மிகவே நினைமின். சதா சர்வகாலம் நம் இதயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெருமானின் பூ போன்ற அந்த தாமரை காடனிய திருவடியை பற்றுங்கள், நினையுங்கள். பற்றுகிற நினையுங்கள். முதலில் மிக்க எல்லாம் வேண்டாம், வேறு எதுவுமே வேண்டாம். என்ன, நான் இந்த குரு சீடன், அந்த குரு சீடன், அவன் சீடன், இவன் சீடன், எவனுக்கும் சீடன் வேண்டாம். அப்பாவை நினைங்க, சிவருமானை. மிக்க எல்லாம் வேண்டா, போக விடுவீங்கள். அதெல்லாம் போக விட்டுருங்க.
நகவே ஞாலத்து உள் புகுந்து நாயே அணைய நமையாண்ட தகவே உடையான் தனைச்சாரே தளராது இருப்பாயாக இருப்பார் தாம் தான். அதாவது இத்தனை கேலிக்கூத்து பண்ணி இறைவன் எதை ஒரு ஆலயத்திலே கைலை வாத்தியம் ஒரு அளவாக வாசிச்சா பரவாயில்ல. ஒரு 50-60 பேர் நின்று வாசிக்கும் பொழுது அந்த கட்டடத்தின் மேலே இருக்கிற ஒரு கல்யாண மண்டபத்தில் விருப்பத்தில் வாசிச்சப்ப கவனித்தேன். மேலேருந்து அந்த துகள்கள் சுண்ணாம்பு துகள் கொட்டுது. பெரிய கோயில்களில் அந்த கட்டட கட்டுமானத்தில் பழைய காலத்து சுவரு பழைய காலத்து கலவை எல்லாம் இருக்குது. அங்கே போய் திரளா நின்று கைலை வாய்ந்தம் வாய்ச்ச அந்த அதிரலில் மேலே இருக்கிற கல்லெல்லாம் லைட்டாக உதறுது. அறிவு வேண்டாம் வாசிக்கிறவனுக்கு. கோயிலை நாசமாக போனாலும் பரவாயில்ல, நான் வாசிக்கணும். ஏண்டா இப்படி பண்ணுறேன்னா இவர் அடியாராம் கைலை வாசிக்க தடை செய்த அப்படி ஒரு குரு போய் என்னன்னே புரியாமல் கத்தி ரகலை பண்ணிட்டு கோர்ட்டு போயிட்டு இருக்குது. அப்படியெல்லாம் செய்யாமல் நாய் மாதிரி கண்டதை கிடைத்தின்று கண்டபடி அலைந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டு நமக்கும் திருநீர் அணிவித்து ருத்ராட்சம் அணிவித்து நம்மையும் சிவமாக பிறர் வணங்கும் தன்மையை கொடுத்த அந்த இறைவனுடைய திருவடிகளை சாருங்கள், சார்ந்து தளராது இருங்கள், எதற்கும் கவலைப்படாதே. இம்மையே தரும் சோறும் கூரையும் செம்மையே சிவலோகம் ஆளலாம் ஐயுற வேண்டாம் என்பது நாவுக்கரசுடைய வார்த்தை. அவ்வழியிலே மீண்டும் தொடர்வோம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.